வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி பேக் ரோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு எம்ப்ராய்டரி நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். 150 சென்டிமீட்டருக்கு ஒரு த்ரெட் கட் பண்ண போகிறேன். 30 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை 5 டைம்ஸாக மடக்கி 150 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது மாதிரி 150 சென்டிமீட்டருக்கு 5 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே முறுக்கிட்டு வர போகிறோம். நான் இங்கே ஒரு பென் ஸ்டாண்ட் கடியில் வச்சுருக்கேன். அதேமாரி ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு அதை ரெண்டாக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 எண்டையும் இதைமாரி பிடிச்சிட்டு இன்னொரு எண்டை விட்டிங்கன்னா அது அப்படியே ட்விஸ்ட் ஆகி வரும். அதை கொஞ்சம் நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 எண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த ட்விஸ்ட் பண்ணது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த முடிச்சு போட்டுக்கிறோம். இப்போ பேசிக்காக பேக் ரோப்புக்கு தேவையான ரோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜுவல்லரி அட்டாச் பண்ணுறதுக்கு எட்ஜஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 10 சென்டிமீட்டரில் 3 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்து அதை இதேமாரி ட்விஸ்ட் பண்ணி நாட் பண்ணி 2 பீஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து அதை 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு காட்டன் பீட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த காட்டன் பீட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிற த்ரெட்டை எடுத்து அதையும் ஹாஃபாக திரும்ப கட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நம்ம அடியில் லூப்புக்கு செஞ்சோம் இல்லையா, சின்னதாக 10 சென்டிமீட்டரில் அதை 2ஆக மடித்து ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு அது மேலே இந்த லூப்பை வச்சு அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் கட்ட போகிறோம். கட்டினதுக்கு அப்புறம் அந்த லூப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற த்ரெட்ஸ் எல்லாத்தையும் டவுன்வேர்ட்ஸாக மடக்கி அதையும் சேர்த்து கட்ட போகிறோம். கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக இப்படி தள்ளினீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நூலை போட்டு கட்டிக்கலாம்.
2-3 நாட் டைட்டா போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் இத விலக்கிட்டு நடுவுல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதுல இந்த பேக் த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. அது ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறம் டபுள் த்ரெட் எடுத்துர்க்கேன். அதை அப்படியே சுத்திட்டே வர வேண்டியதுதான். த்ரெட் பத்தலனாலும் பரவாயில்ல, முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஒரு டபுள் த்ரெட் எடுத்து சுத்திட்டே வாங்க. இந்த எண்ட்ஸ் வரும்போது இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கிட்டு மேலே அப்படியே சுற்றிட்டு வாங்க. அப்போ தான் அந்த இடத்துல கொஞ்சம் தின்னாக வரும். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சுற்றிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியாக நாட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த எண்டை அப்படியே ஒட்டிடுங்க. இது மாதிரி இன்னொரு எண்டையும் செஞ்சுட்டு ஈக்குவலாக மடக்கி அதுக்கு நம்ம டாசல் கட்ட போகிறோம். டாசலுக்கு முன்னாடி காட்டன் பீடை வந்து அந்த பேக் ரோப்பில் கோக்கணும். அதுக்கு நான் ஒரு கியர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை இதேமாரி கோத்துக்கிட்டு அதோட எண்டில் இந்த பீடை விட்டு இழுத்திங்கன்னா அந்த ரோப்புக்குள்ளே போயிடும். டாசலுக்கு நான் ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பாதி எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ண போகிறேன். அதை 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு பாதியை தான் நான் வந்து டாசலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதை இப்போ இந்த பேக் ரோப்புக்குள்ளே விட்டு 2ஆக மடக்கி த்ரெட்டில் வச்சு கட்ட போகிறேன். நல்லா ஒரு 2-3 சுற்று சுற்றி அதுக்கப்புறம் கட்டிக்கோங்க.
4 எம்ப்ராய்டரி த்ரெட் தேவைப்படும் ஒரு பேக் ரோப் செய்கிறதுக்கு. அவ்வளோதான். நம்ம செய்கிற ஜுவல்லரிக்கு நாமளே பேக் ரோப் ரெடி பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸில் வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.